உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்கும் காணொலிங்க, கன்னிராசி நேர்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆக போகிறாருங்க. இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தாவே, குரு பகவான் பயிற்சியில் போன வருஷ காலத்திலிருந்து பல வடிவான கஷ்டங்களை நம்ம சந்திச்சிட்ருப்போம், பல வடிவான பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்போம். சில பேர் நல்லது செஞ்சுருக்கும், சில பேர் கெட்டது நடந்திருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள், பல வடிவான பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிட்ருப்போம். இந்த வருஷம் நாம் நல்ல ஒரு வளர்ச்சி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பீங்க கன்னிராசினியர்கள். இந்த கன்னிராசி நேர்களுக்கு பார்த்தாவே, ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் இப்போ மிதுனத்துக்கு வரப்போகிறாங்க. இந்த மிதுனத்துக்கு வரதுனால நம்மளுக்கு என்ன மாற்றங்கள் தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னாவே, 5ஆம் பார்வையை பார்க்க போகிறாருங்க குரு பகவான். 7ஆம் பார்வையும் பார்க்குறாருங்க குரு பகவான். 9ஆம் பார்வையும் பார்க்குறாருங்க குரு பகவான். இந்த 3 இடத்துல பார்க்கறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் தந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னாவே, 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இப்போ 10ஆம் பார்வையை பார்க்குறாருங்க கன்னிராசிக்கு. இப்போ 9ஆம் பாக்கிய குருவாக இருந்தாருங்கிறதுனால, பாக்கிய குருவாக இருந்தவர் பலவடைய கஷ்டங்கள் கொடுத்துருந்தாலும், பலவடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பலவடைய சிக்கல்கள் நம்ம கொடுத்துருந்தாலும் இந்த பாக்கிய குருவில் கொடுத்துருக்குந்தாரு. ஆனால் இப்போ பாக்கிய குருவாக இருந்து இப்போ 10ஆம் பார்வையை கர்ம குருவாக வரப்போகிறாருங்க. இந்த கர்ம குருவாக வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் பலவடையான வளர்ச்சி நீங்கள் சந்திக்க போகிறீங்க. பலவடையான வளர்ச்சி சந்திக்க போகிறீங்க. எப்படிங்க அப்படின்னு பார்த்தோன்னாவே, இப்போ குடும்ப குருவாகவும் வரப்போகிறாருங்க. இந்த குடும்ப குருவாக வரப்போகிறதுனால குடும்பத்தில் பலவடைய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் தீர்க்க போகிறார். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இல்லாமல் பிரச்சனையாக நம்ம ஓடிட்டு இருந்திருப்போம். அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு கூட்டு குடும்பம் பலவடைய சிக்கலை நம்ம சந்திச்சிட்ருப்போம். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்போம். இன்றைக்கி அப்படிப்பட்ட இடத்துல குடும்ப குருவாக வரதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்களில் விலகி போக போகுது. குடும்பத்தில் ஒரு முன்னேறி போக போகிற சூழ்நிலைகள் நம்மளுக்கு உருவாகும். இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக குடும்ப குருவாக இருக்கிறதுனால சேர்ந்து வாழுவீங்க. அந்த அளவுக்கு குடும்ப குருவத்தில் நம்மளுக்கு குரு பகவானை நம்மளுக்கு சாதகமான முறையில் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ குடும்ப குருவாக இருக்கிறதுனால தனஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. இப்போ தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக தனங்கள் நம்மளுக்கு சேரும். பொன் பொருள் சேர்க்கலாம், மண் மனை தேடலாம், ஆடம்பர செல்வாக்கு வளர்ச்சி ஆகும், நம்ம முன்னேற்றத்தை அடைய முடியும். நம்மளை பலவடைய கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் இப்போ முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டிய யோகத்தில் நம்ம இருக்கிறோங்க. இப்போ 10ஆம் பார்வையில் வச்சு பார்க்கும்போது பலவடைய சிக்கல்கள் இருந்தாலும் அதில் மேலே ஏறி வர அளவுக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்குதுங்க. அடுத்து பார்த்தோன்னாவே, இப்போ 4ஆம் இடத்துல செல்வாக்கு பெருகும், பேரும் புகழும் வளர்ச்சி கொடுக்கும். எனக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வை பார்க்கறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக செல்வாக்கும் பெருகும், பேரும் வளரும். வீடு கட்டாதவங்க வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நல்ல ஒரு பொசிஷனில் நம்ம உட்கார முடியும். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்குவார். தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுப்பார். 10 ரூபா சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். 4 பேர்த்து முன்னாடி கேவலமாக போயிருந்தாலும் அவங்க முன்னாடி நம்ம 10 ரூபா சம்பாரித்து 4 பேர்த்து முன்னாடி கொடி கட்டி வாழ்கிற அளவுக்கு சூழ்நிலைகள்
கண்டிப்பாக இன்றைக்கி 4ஆம் பார்வையை பார்க்குறதால மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகிறாருங்க. கண்டிப்பாக அதனால் நம்ம வளர்ச்சி கொடுக்குறோம். கண்டிப்பாக குரு பகவான் வளர்ச்சி கொடுக்க போகிறாரு. இந்த வளர்ச்சியில் மிக அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கன்னிராசி சந்திக்கிறாங்க. கன்னிராசினியர்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, முன்னேறி போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க. எனக்கா உங்களுக்கு வந்துச்சு பக்கம் கன்னிராசினியர்கள் வந்துச்சு பார்க்கும்போது மிக லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்குது இந்த வருஷம். எனக்கு கன்னிராசிகள் நல்ல ஒரு பொசிஷனில் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து பார்த்தோன்னாக்கா இப்போ வெளிநாடு வெளி தேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். சில பேர் வெளிநாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கன்னிராசினியர்கள். அப்போ கன்னிராசினியர்கள் வெளிநாடு போகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக தடங்கள் ஆயிருக்கும். கண்டிப்பாக இப்போ இந்த வருஷம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எனக்கு குரு பகவான் பயிற்சியில் கண்டிப்பாக வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தாவே இப்போ புத்திர ஸ்தானத்தில் தடையாக இருக்கிறவங்களுக்கு இப்போ குடும்ப குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் பெருகும். கணவன் மனைவி ஒன்றா இருந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழுவாங்க. புத்திர பாக்கியம்ன்றது பெருக வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். எனக்கு புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு இந்த குரு பகவான் புத்திர செல்வங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறாருங்க. கண்டிப்பாக புத்திர பாக்கியம் வளர்ச்சி கொடுக்குவார். குழந்தை செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். அடுத்து பார்த்தாவே இப்போ ரொம்ப நாளாக திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்தினாவே குரு பகவான் பார்வையில் கண்டிப்பாக திருமண யோகம் அமையாதவங்களுக்கு திருமணஸ்தானம் கைகூடி வரும். நல்ல ஒரு இடத்துல அவங்க எதிர்பார்க்குற வேண்டிய சூழ்நிலைகள் திருமண யோகத்தில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்டுவாங்க. ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு மேலே ஆசைப்பட்டுருக்குறேங்க, கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு கல்யாணம் பண்ணவே முடியலைங்க, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்குறேங்க, எத்தனையோ பேர் சொல்லி பார்த்துங்க, யாருமே அமையலை, எனக்கு எதுவுமே கைக்கூடி வர மாட்டேங்குதுங்க, எனக்கு திருமண யோகமே தள்ளி 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 போயிட்டுருக்குதுங்க, எனக்கு திருமண யோகம் கைக்கூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ரொம்ப நாள் திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் திருமண யோகம் அமையும். குரு பார்வை பார்த்தால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த கோடி நன்மையில் திருமண யோகம் பாக்கியஸ்தானத்தில் வளர்ச்சி ஆக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக திருமண யோகம் பண்ணி தருவீங்க, நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அதுவும் லவ் பண்ணிட்டு இருந்தால் கூட ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலும் அவங்க சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த வருஷமாகப்பட்டது இருக்குதுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான முறையில் திருமணம் முடித்து காட்டுறாங்க. அந்தளவுக்கு சிறப்பான முறையில் வாழுவாங்க, நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தோன்னாவே குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தத்தால் பகையாகப்பட்டது இருந்தாலும் அந்த பகைன்றது விலகி போகும். பதவி பகையாகப்பட்டது இருந்தாலும் அந்த பகை விலகி போகும், நல்லது நடக்கும். ரொம்ப நாள் சொந்தங்கள் பிரிஞ்சு இருந்திருந்தாலும் இன்றைக்கி ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், சொந்த பந்தத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் பல வடிவான பிரச்சனைகளில் சிக்கி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அவங்க ரொம்ப 2 வருஷமாச்சுங்க, 4 வருஷம் 3 வருஷமாச்சுங்க, ரொம்ப நாள் எனக்கு கேட்டு பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இருந்தவங்களை கண்டிப்பாக இந்த குடும்ப குருவாக இருக்கிறதுனால தீராத பகைன்றது தீர வேண்டிய யோகம் இந்த குரு பகவான் யோகத்தில் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் விலகி போகும். அவங்க ஒன்று
கண்டிப்பாக ரொம்ப நாள் பேசாமல் பகையாக இருந்தவங்க இன்றைக்கி சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும், பேசுவாங்க, நல்லது நடக்கும், குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் விலகி போகும், மிக அற்புதமான முறையில் வாழ்ந்தே காட்டுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாவே அரசியலில் பலபடியான பிரச்சனைகளில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பலபடியான பகைகள் உருவாகிருக்கும், அதெல்லாம் விலகி போகும். இந்த அரசியல் ரீதியில் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க, நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் அரசியல் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தோன்னா சிறு தொழிலை செய்கிறவங்களுக்கு லாபத்தை அடைய முடியுமா? இந்த குரு பகவான் பயிற்சியில் லாபத்தை நம்ம அடைய முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க, நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கன்னிராசினியர்களுக்கு லாபத்தை அடைவீங்க, நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் இருப்பீங்க, லாபத்தை சம்பாதிப்பீங்க, 10 ரூபா சம்பாதிப்பீங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு 4 பிஸ்னஸ் செய்யுங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தை அடைய போகிறீங்க. எனக்கு தனஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்குது, செல்வாக்கு பெருகும், பேரும் புகழோடு வாழ்வீங்க, நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது. கன்னிராசினியர்கள் எதையை பார்த்து பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாகப்பட்டது இருக்குது, கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, நல்லது தரப்போகிறாரு குரு பகவான் பயிற்சியில். இந்த குரு பகவான் பயிற்சியில் மிகப்பெரிய லாபத்தை அடைய போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி போகும், தொழில் வளர்ச்சி கொடுக்கும், குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தத்தில் இருக்கிற பகையும் தீர்ந்து போகும், வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் யாராரு கேவலமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நல்லபடியாக 10 ரூபா சம்பாதிச்சு நல்லபடியாக லாபத்தோடு கொடி கட்டி வாழ போகிறீங்க, நல்ல ஒரு பொசிஷனில் நீங்கள் உட்கார போகிறீங்க, மிக பெரிய மாற்றங்கள் சந்திக்க போகிறீங்க. கன்னிராசினியர்களே நல்லபடியாக இருப்பீங்க, கண்டிப்பாக, அது எந்த ஒரு மாற்றம் இல்லை, கன்ஃபார்மாக 100% இந்த வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க, வளர்ச்சி ஆக போகிறீங்க, நல்லது நடக்கும், கன்ஃபார்ம், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.